தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பற்றியும் அவரது மகன் அமைச்சர் உதயநிதி பற்றியும் பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார் சவுக்கு சங்கர். அது மக்கள் மத்தியிலும் அவரது ஃபாலோயர்ஸ் மத்தியிலும் வரவேற்பை பெற்றது. அதோடு இல்லாமல் தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் மருமகன் சபரீசன் பற்றி அமைச்சர் PTR பழனிவேல்ராஜன் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியிட்டார் சவுக்கு சங்கர். இந்த ஆடியோவும் தமிழகத்திலும் இந்திய அளவிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் பெயரில் நடத்தப்படும் தண்ணீர் பாட்டில் கம்பெனியின் நடவடிக்கைகள் பற்றியும் விமர்சித்திருந்தார் சவுக்கு சங்கர். அது பற்றி பல தகவல்களை அதிரடியாக வெளியிட்டிருந்தார். இப்படி தமிழகத்தில் பல்வேறு விமர்சனங்களை செய்திருந்த சவுக்கு சங்கர் மக்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார். சோசியல் மீடியாக்களில் ஒரு ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருந்தார் சவுக்கு சங்கர். இப்படி வலம் வந்து கொண்டிருந்த சவுக்கு சங்கர் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணம் எல்லை மீறி இவர் விமர்சனம் செய்ததுதான். குறிப்பாக தமிழக காவல்துறை அதிகாரி பற்றி மிக மோசமான வார்த்தையில், தரம் கெட்ட வார்த்தையில் பேசியிருந்தார் சவுக்கு சங்கர். அதோடு இல்லாமல் காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் பற்றியும் இவர் தவறாக விமர்சனம் செய்திருந்தார். இவையெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இவை மிகவும் கண்டிக்கத்தக்கது. சவுக்கு சங்கரின் இந்த வார்த்தைகள் கண்டிக்கத்தக்கது. இதை வெளியிட்ட யூடியூப் சேனல்காரர், அந்த சேனலை நிர்வகிக்கும் ஃபெலிக்ஸ் இந்த பேட்டியை எடிட் செய்து வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த தார்மீக பொறுப்பும் இல்லாமல் ஃபெலிக்ஸ் இந்த வீடியோவை அப்படியே வெளியிட்டிருக்கிறார். இதனால் தான் இப்போது சவுக்கு சங்கருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் பேட்டி எடுக்கும் ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கர் பேசும் பல வார்த்தைகளை எடிட் செய்திருக்க வேண்டும். அப்படி எடிட் செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. பேட்டி கொடுக்கும் பலர் உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு கருத்துக்களை கூறிவிடுவார்கள். சட்டத்திற்கு புறம்பான கருத்துக்களும் அதில் வந்துவிடும். அப்படி அவை வந்தால் அது பற்றி எடுத்து கூறி பேட்டி கொடுத்தவரிடம் அதை விளக்கி கூறி இவை இருக்கலாமா வேண்டாமா என்று கேட்டு அந்த வார்த்தைகளை வைத்திருக்க வேண்டும் அல்லது எடிட் செய்து நீக்க விட வேண்டும். அப்படி எதுவுமே செய்யாமல் ராவாக வெளியிட்டு விட்டார் ஃபெலிக்ஸ். அதனால் தான் இப்போது பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார் சவுக்கு சங்கர். யூடியூபில் சேனல் நடத்தும் பலருக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யூடியூபில் பேட்டி கொடுக்கும் பலர் பல்வேறு கருத்துக்களை கூறினாலும் கூட அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் என்று கூறப்படும் பல்வேறு வார்த்தைகளை நீக்கிவிட வேண்டும். அதுதான் இப்போது சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமைக்கு காரணம். தமிழக அரசையும் திமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் சவுக்கு சங்கர். அவையெல்லாம் அரசியல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாததோ, ஆனால் அவையெல்லாம் விமர்சனங்களுக்கு உட்பட்டதுதான் என்று பலரும் கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் பெண்களை பற்றியும் காவல்துறை உயர் அதிகாரி பற்றியும் தவறான வார்த்தைகளில், கொச்சையான வார்த்தைகளில் சவுக்கு சங்கர் பேசியதுதான் மிகவும் தவறான விஷயம். அதனால் தான் சவுக்கு சங்கர் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்.